குயில் இசை கேட்டு. இந்த விஜயா வாங்கிக்கோ. நன்றிம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும், வாங்கிக்க, உட்கார். எல்லாருக்கும் கொடுத்துட்டேனா? யாருக்கும் எந்த குறையும் இல்லைல? அதெல்லாம் இல்லை பெரியம்மா, எல்லாருக்கும் நல்லா செஞ்சுட்டீங்க. சரி சரி, சாமி கும்பிட வந்த நீங்க மன நிறைவா சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமா திரும்பி போனீங்கன்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். சாப்பாடெல்லாம் நல்லா இருந்ததா? அதெல்லாம் நல்லா இருந்தது பெரியம்மா. வளர் சமையல்னா சொல்லவா வேணும்? ஆமா சானா, விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சாலாம். ஒத்தையில எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிருக்கா அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாளா கோமணி? இல்ல இல்ல, 4 மணிக்கு எந்திரிச்சா தானே எல்லா வேலையும் இந்நேரத்துக்குள்ள முடிக்க முடியும், அதான் சொன்னேன். என்ன பரிமளா பெரியம்மாவுக்கும் சரசக்காவுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடட்டுமா? பரிமளா அப்புறமா சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்கா. நீ சரசுக்கு மட்டும் கொண்டு போய் கொடுக்கறதுனா கொடுத்துட்டு வா. ஏன் லீலா, பரிமளா உன் ஃப்ரெண்டு பிள்ளை தானே, அவளை கூப்பிடலையா சாமி கும்பிட? என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல லீலா, எப்பவும் அவ கூடயே தானே இருப்ப, ஒண்ணு மண்ணா தானே இருப்பீங்க, எங்க போனாலும் அவ கூடயே தான் சுத்திக்கிட்டு இருப்ப. அதான் கேக்குறேன், அவளை கூப்பிடலையோ? அவளை எப்படி கூப்பிடுவேன்? அதான் ஏன்னு கேக்குறேன் லீலா. உன் சின்ன பிள்ளையையும் கூப்பிடல, இந்த வளரு ஒண்ணு மண்ணா சரசு கூட தான் பேசிக்கிட்டு இருப்பா, அவளையும் கூப்பிடல, ஏன் கூப்பிடல? என்னங்க பேசுறீங்க? இது சுமங்கலி எல்லாம் நடத்துற பூஜை, அவளை எப்படிங்க கூப்பிட முடியும்? ஏன் கூப்பிட்டா என்ன? அறிவு கிட்ட நம்ம பேசாதீங்க. என்ன போங்க, சாப்பிட்டீங்கல்ல, போய் மாத்திரையை போட்டு படுங்க. மாமா மாத்திரை எடுத்துட்டு வரட்டுமா? வீட்டுல ஆளும் பெருமை இருக்காங்கல்ல, செத்த நேரம் கூட மாட உட்காந்து நானும் பேசிட்டு இருக்கேன். சரிங்க மாமா, பேசுங்க. இங்க வர லீலாவதி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. என்ன? இந்த மாதிரி பூஜை திருவிழா பண்டிகைன்னு நம்ம எல்லாரும் கொண்டாடுறதே அக்கம் பக்கத்துல எல்லாரும் ஒண்ணு மண்ணா சேர்ந்து ஒத்துமையா வாழணுங்கிறதுக்காக தான். என்னைக்கும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இருந்து வேலை வெட்டியை பாத்துக்கிட்டு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, அப்படியே இருந்துட்டு அது அப்படியே போயிருங்கிறதுக்காக தான் மக்க மனுஷர் எல்லாம் ஒண்ணு கூடி இந்த மாதிரி திருவிழா கொண்டாடுறது பண்டிகை கொண்டாடுறதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்துல. என்ன அப்ப நீயும் உன் கூட பழகுறவங்க அம்பிட்டு வரையும் கூப்பிட்டு ஒத்துமையா அந்த பண்டிகையை கொண்டாடுவியா? அதை விட்டுட்டு ஒரு ஆளை விளக்கி வச்சு ஒரு ஆளை கூப்பிட்டா என்ன அர்த்தம்? புரியாம பேசாதீங்க. என்ன பேசாம எஞ்சி உள்ள போங்க. அப்பா சொல்றது சரிதானம்மா. என்னைக்கும் நீ பரிமளா பெரியம்மா கூட தானே இருப்ப, இன்னைக்கு எதுக்கு அவங்கள கூப்பிடல? இந்த ஆரம்பிச்சு விட்டுட்டீங்களா? நான் ஒன்னும் ஆரம்பிச்சு வைக்கல, நீ தான் ஆரம்பிச்சு வைக்கிற. நான் அதை முடிச்சு வைக்கலான்னு பாக்குறேன். பெரியப்பா, நீங்க சொல்றதும் சரிதான் பெரியப்பா. ஆனா நம்ம ஊர் உலகம் அப்படிதான் இருக்கு. ஒரு வளகாப்பு வீடுன்னா என்னையெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க பெரியப்பா. எனக்கெல்லாம் எவ்வளவு வருத்தமா இருக்கும் தெரியுமா? அது தப்பு இல்லம்மா. அது யாருக்கு தெரியுது பெரியப்பா? இந்த மாதிரி புள்ள இல்லாதவங்கள தனியா ஒதுக்கி வைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம அன்னாடம் கும்பிடுறோமே பெருமாளும் லட்சுமியும். அவங்களுக்குமே பிள்ளை இல்லாமத்தான் புராண காலத்துல படைச்சிருக்காங்க அப்படி ஒரு கடவுளை. அப்படியா பெரியப்பா? பெருமாளுக்கும் லட்சுமிக்கும் பிள்ளை இல்லையோ? ஆமா, இல்ல பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் பிள்ளையாரு முருகன்னு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா, அதே மாதிரிதான் பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் கூட பிள்ளைன்னு நாரதர் இருக்காரு. அப்ப நாரதரோட அம்மா அப்பா பிரம்மனும் சரஸ்வதியுமா? ஆமா மணி. அப்ப பெருமாளுக்கும் லட்சுமிக்கு மட்டும் ஏன் பிள்ளை இல்ல பெரியப்பா? ஆமா, ஆனா ஒதுக்கி வைக்கிறோமா? பெருமாளையும் லட்சுமியையும் தானே முதல்ல கும்பிடுறோம், பணம் வேணும்னு. நானும் அப்படிதான்ப்பா. அப்படி உன்னை மாதிரி ஓப்பனா ஒத்துக்கிறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும் பத்மா. தேங்க்ஸ் பெரியப்பா. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இல்ல லீலா, இப்போ மனுஷரா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆசை, கோபம், பொறாமைன்னு ஒவ்வொரு குணம் இருக்கும். அதுக்காக நம்ம அவங்க யாரையும் ஒதுக்கி வச்சிடக்கூடாது. அதுக்காகத்தான் கடவுள்கள்லயுமே ஒவ்வொரு குணம் கொண்ட கடவுளை நம்ம புராண காலத்துல படைச்சிருக்கோம், வடிவமைச்சிருக்கோம். ஆசைக்கு இந்திரன், கோபத்துக்கு காளின்னு இப்படி வரிசையா ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் நீங்க முப்பெரும் தேவியருக்கு பூஜை பண்ணி தானே நவராத்திரின்னு கொண்டாடுறீங்க. அவங்க 3 பேருக்குள்ளயுமே எவ்வளவு கோபம், பொறாமை, போட்டி இருந்திருக்கு தெரியுமா? நானும் அந்த படம் எல்லாம் பாத்திருக்கேன். அப்ப அவங்கள தானே முன்னாடி வச்சு சாமி கும்பிடுற. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்க எனக்கு இப்படி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? யாரும் எப்படியும் இருந்துட்டு போகட்டும், ஆனா ஒரு பூஜைன்னு ஒண்ணு பண்ணும்போது எல்லாரும் ஒண்ணு கூடி பண்ணுங்க, இல்லாட்டி பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது சார். என்னம்மா விஜயா? நான் பேசலாமா என்னன்னு தெரியல, பேசினா தப்பாயிருமா என்னன்னு புரியல. எதுனாலும் சொல்லுமா, நமக்குள்ள தானே பேசுறோம். இல்ல, உங்கள மாதிரி ஒரு சில ஆம்பளைங்க கூட கொஞ்சம் முற்போக்குவாதியா இருக்கீங்க. இதுல முற்போக்குங்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இதுதான் நியாயமான கருத்து. புரியுது சார், புரியுது. ஆனா எங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கு எப்பவுமே பொண்ணுங்க தான் எதிரியா இருக்காங்க. சில பல விஷயத்துல ஒதுக்கி வைக்கிறது, முன்னாடி போக விட்டு பின்னாடி பேசுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் சார் அதிகமா பேசுறாங்க. ஏக்கா, உங்க வீட்டுக்காரரை இப்படி வச்சுக்கிட்டே நீங்க ஆம்பளைங்களை பத்தி நல்ல விதமா பேசலாமாக்கா? அப்படி ஆளுங்க இருக்கிற இடத்துலயும் தானே உங்க மாமனார் மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க வளரு. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல தான்க்கா எங்க மாமியார் மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. அதை யாரு சொல்றது? என்னாலேயே சத்தமா சொல்ல முடியல. மருமகளே, எனக்கு கேட்டுருச்சு. மாமா, அத்தை கிட்ட சொல்லிடாதீங்க மாமா. சொல்ல மாட்டேன். இங்க பாருங்க, ஒரு பூஜைக்குன்னு கூப்பிட்டா எல்லாரும் நல்ல விதமா வந்து சாமியை கும்பிட்டு மன நிறைவோட போறதுக்கு உண்டான வழியை பாருங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் பேச வேண்டாங்க. இங்க பாரு விஜயா, உன்னையெல்லாம் கூப்பிட்டதே பெருசு, நீ தேவையில்லாம பேசாத. என்ன, என்னை கூப்பிட வேண்டான்னு தானே பெரியம்மா நானும் சொன்னேன். அதான் அப்ப கூப்பிட்டது ஏன் தப்பு தான் போல. பெரியம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்க, உங்க வயசுக்கு நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது பெரியம்மா. பாரு மணி, வந்தமா சாமி கும்பிட்டமா தாம்பூலம் வாங்கிட்டு போனோமான்னு இல்லாம என்ன பேச்சு பேசுறான்னு பாரு. எல்லாரும் பேசும்போது அவளும் அவ கருத்தை சொல்றா பெரியம்மா. பெரியம்மா, நம்ம சும்மா தானே பேசிக்கிட்டு இருக்கோம், சண்டையா போடுறோம்.
இல்ல நான் ஏதோ பெரிய கொலகுத்தம் பண்ண மாதிரில என்னை நிக்க வச்சு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. உங்களை யார் நிக்க சொன்னது தெரியுமா? உட்காருங்க. இல்ல சார் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒண்ணு மண்ணா கூடி செய்யறதுக்கு பேரு தான் பூஜைமா. ஒரு ஆளை விட்டுட்டு ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டா அது நல்லா இருக்காதுன்னு தான் நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. சாரும் அதை தான் சொல்றாரு, என்னோட கருத்தும் அதுதான். ஆமா, நீங்க சரசு அவங்கள கூப்பிட்டுருக்கலாம், அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டு பரிமளா அவங்களையும் கூப்பிட்டுருக்கலாம். யாரை கூப்பிடணும் யாரை விட்டு வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏத்தே, கடவுளுங்கிறவங்க எல்லாருக்கும் பொதுவானவங்க தே. எந்த கடவுளுமே நான் இவங்களுக்கு மட்டும்தான் அருள் புரிவேன், அவங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றதே இல்லை. சரசக்கா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க இல்லைல தே. அவங்க வீட்டுக்காரரு சீக்கிரமா இறந்து போயிட்டாருன்னா அது அவங்க தப்பு இல்லைல தே. அவங்களையும் கூப்பிட்டுருக்கலாம். அதே நிலைமை நாளைக்கு. வாய மூடு. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பூஜையே பண்றது. சும்மா எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி மாதிரி பேசிட்டே போக கூடாதுன்னு. சரிங்க தே. காலங்காலமா எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதையே தான் நானும் செஞ்சுக்கிட்டு வரேன். நான் ஒன்றும் புதுசா எதுவும் செய்யல. என்னமோ நான் தான் இந்த பூஜையை முதல்ல ஆரம்பிச்சேனா, நம்ம பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு முன்னோர்கள்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட போய் முதல்ல இந்த கேள்வியை கேளுங்க. முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரியேவா இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? காலம் மாற மாற நம்ம வசதிகளும் மாறுது இல்ல, அதே மாதிரி இந்த மாதிரி சிந்தனையும் மாறினா என்னன்னு தான் கேக்குறேன். அப்படிலாம் என்னால மாத்திக்கிட முடியாது. மாமா பேசாம இருங்க மாமா. இல்லம்மா, எதுக்கெடுத்தாலும் ஆம்பளை ஆளுங்க மேலேயே பழிய போட்டு குறை சொல்ற இந்த காலத்துல சில பொம்பளை ஆளுகளும் அப்படித்தான் இருக்காங்கிறத யார் புரிஞ்சுக்கிறது? இந்த உலகத்துல எல்லா குணம் உள்ளவங்களும் கலந்துதான் வாழ்றாங்க சார். அவங்க கூடயே தான் நம்மளும் வாழ வேண்டியதா இருக்கு, காலம் தள்ள வேண்டியதா இருக்கு. யாரையும் நம்ம மாற்றவும் முடியாது, மாத்துறதுக்காகவும் நம்ம பிறக்கல. நமக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை காயப்படுத்தாம நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாலே போதும் சார். நம்மளும் நல்லா இருப்போம், மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. சரிதாம்மா நீ சொல்றது. ஆனா இவ்வளவு தெளிவா இருக்கியம்மா, எப்படிம்மா உன் புருஷன் உன்னை புரிஞ்சுக்கிடாம போனாரு? ஆமா, இப்படி பேசுனா எவன் வச்சு பார்ப்பான்? அதான் வீட்டை விட்டு அனுப்பிட்டான். சரி விடுங்க அந்த பேச்சை. இப்படியே பேசிக்கிட்டே போனா அதுக்கு ஒரு முடிவுங்கிறதே வராது. மொத்தத்துல நம்ம மாறணும். நம்ம மாறாத வரைக்கும் மற்றவங்க யாரையும் நம்மளால மாற்ற முடியாது. அதுதான் உண்மை. சரியா சொன்னீங்க மணியக்கா. சரி போதும் இந்த பேச்சு. பூஜைக்கு கூப்பிட்டதுக்கு எல்லாரும் நல்லா வச்சு செஞ்சுட்டீங்கல்ல என்னைய? இல்ல பெரியம்மா, உங்களை யாரும் தப்பு சொல்லல. ஆமா, தப்பு சொல்லலன்னு எல்லாரும் என்னைய தானே குத்தவாளி மாதிரி நிக்க வச்சு பேசிட்டீங்க. அப்ப அதை விடுச்சு நானும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் பெரியம்மா. உட்கார மாட்டேறீங்களே. இந்தா நீ வாய மூடு. அதாடி, அந்த வாயை மூட முடியுமா? சரிங்க பெரியம்மா, அப்ப நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கத்தா, போயிட்டு வாங்க. வளரு, 5 சாதத்துல ஏதாவது ஒன்னாவது மிச்சம் இருக்கா? ஏன் 10 இருந்தா கொஞ்சம் பார்சல் கட்டி கொடு. இன்னும் பரிமளா பெரியம்மாவுக்கும் சரசக்காவுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். ஆமா சொன்னேல, அப்படியே எங்க வீட்டுக்கும் கொஞ்சம் கொண்டு வந்துரு. போங்க, கொண்டு வரேன். சரி. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். சரி. எங்கம்மா உன் மகளை காணும்? இருந்தா சாமி கும்பிடும் போது. வேலைக்கு கிளம்பணும்ல சார், அதான் முன்னாடியே போய் ரெடி ஆறேன்னு கிளம்பிட்டான். சரிம்மா. சரி, அப்ப நாங்க வரோம் சார். வளரு வர்றோம். சரிங்கக்கா, போயிட்டு வாங்கக்கா. நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி வளரு, போயிட்டு வரோம். தம்பிங்களா போயிட்டு வரோம்யா. போயிட்டு வாங்கக்கா. சரிங்கக்கா, போயிட்டு வாங்கக்கா. சரிப்பா, எல்லாரும் இருங்க, வரோம். வீட்டுல வேலை கிடக்கு, போய் பார்க்கணும். பிள்ளைகளை பள்ளியிடத்துக்கு அனுப்பணும். போயிட்டு வரோம். சரி மணி, போயிட்டு வா. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? நான் எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கேன். அதான் என்ன டென்ஷன் படுத்தி பாக்குறது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே? வீட்டுல ஒரு வரலட்சுமி பூஜை பண்ணது தப்பாங்க? என்னெல்லாம் பேசிட்டீங்க என்னைய? நீ வீட்டுல பூஜை புனஸ்காரம்னு என்ன வேணாலும் பண்ணு, ஆனா எல்லாரையும் கூப்பிட்டு பண்றதா இருந்தா பண்ணு, இல்லைன்னா பண்ணாத. நீ இப்படியே என்ன பாடாப்படுத்திக்கிட்டு இருந்தேன்னு வையேன், நான் ஒரு நாளைக்கு போய் சேர்ந்துருவேன். அப்புறம் நாளைக்கு வேற யார் வீட்லயும் இந்த மாதிரி பூஜை பண்ணா உன்னையும் கூப்பிட மாட்டாங்க, ஒதுக்கிதான் வைப்பாங்க. பாத்துக்கோ. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வர்றதுக்கு நான் விடவே மாட்டேனே. நானே ஒதுங்கி இருந்துக்கிடுவேன். என்னன்னு போ, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. எது பண்ணாலும் குத்தம். இதே என்ன? இல்ல, சரசக்காவுக்கு சாப்பாடு போய் கொடுத்துட்டு வாப்பா. காலங்காலமா வழியா எல்லாரும் பண்ணிட்டு வர்றதை தானே நானும் பண்றேன். என்னமோ நான் புதுசா கண்டுபிடிச்சு பண்ற மாதிரி எல்லாரும் என்னையே குத்தம் சொல்றது. நல்ல நல்ல என் மனசே நொந்து போச்சு. எத்த மாட்டேங்குதே. சொரட்டி கம்பு எடுத்துட்டு வந்து தான் பறிக்கணும் போல. ஏம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஐயா வந்துட்டியா? இந்த கொஞ்சம் வேப்பலை பறிச்சு குடியா. வேப்பலை எதுக்குமா? கொஞ்சம் வேப்பலை அரைச்சு இந்த செடிகளுக்கெல்லாம் ஊத்த வேண்டியதா இருக்கு. ஏம்மா பூச்சி அரிக்குதோ? ஆமா, செயற்கை உரம் போடாம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பாத்தியா செடி கொடி எல்லாம். அது பூச்சி அரிக்கத்தானப்பா செய்யும். அதான் கொஞ்சம் இலைய அரைச்சு ஊத்தலான்னு பாக்குறேன். வேப்பண்ண காலியா போச்சு. சரிம்மா, இந்த பரிசு தாரேன். இந்தாம்மா, போதுமா? இது பத்தாது, ஏன் இன்னும் கொஞ்சம் பாரு. இந்தாம்மா. இன்னும் ஒரு கொத்து பாரு. சரிம்மா. சரசு, என்ன? ஒண்ணுமில்ல, இந்த வளர்மதி வீட்டுல வரலட்சுமி நோம்புக்கு சாமி கும்பிட்டாங்க. ஆமா தெரியும். அதான் தாம்பூலம் கொடுத்தாங்க, அதான் உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு எதுக்கு? இல்ல, என்கிட்ட பிளவுஸ் துணி நிறைய இருக்கு. அதான் உங்களுக்கு எதுவும் தேவைப்படுமோன்னு. என்கிட்டயும் நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம இது எனக்கெல்லாம் தேவைப்படாது. இல்ல, பூ குங்குமம் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த வெத்தலை பாக்கு பிளவுஸ் கண்ணாடி எல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்களா? இப்ப எதுக்கு இதெல்லாம் நீங்க இங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு தேவைப்படாதுன்னு சொன்னா புரிஞ்சுக்கிட மாட்டீங்களா? ஏம்மா கொஞ்சம் பார்த்து பேசுமா. பாரு சுந்தரு, என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு. ஆண்டி, என்ன ஆண்டி இதெல்லாம்? இல்லப்பா தம்பி, நாங்க எல்லாரும் பூஜைக்கு போனோம். இவங்க மட்டும் வரல, அதான்.
சரசு, நான் எதையும் எதிர்பார்த்து இங்க இதை கொண்டு வரல சரசு. சரி இருந்துட்டு போகட்டும், ஆனா எனக்கு இது வேண்டாம். பொண்ணா பிறந்தவ கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே பூ வச்சுக்கிறா, பொட்டு வச்சுக்கிறா, மஞ்சள் பூசிக்கிறா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு வர்றதுங்கிறது தாலியும் வகுட்டு குங்குமமும் மட்டும்தான். உங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருன்னா அது உங்க தப்பு இல்ல சரசு. அப்படி அவர் இறந்து போயிட்டாருங்கிறதுக்காக நீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே இப்பவும் இருக்கலாமே. நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கும், ஆனா நடைமுறைக்கெல்லாம் சாத்தியப்படாது. நடைமுறை படுத்தணும் சரசு. அப்படி ஒரு மாற்றத்தை நம்ம தான் கொண்டு வரணும். மாற்றங்கிறது நம்ம கிட்ட இருந்து தான் வரணும். நீங்க வேணா புரட்சி புடலங்கான்னு சொல்லி என்னத்தையாவது பேசிட்டு இருக்கலாம், ஆனா எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. என்னமா இப்படி பேசுற? இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது விஜயா. நீங்க 1000 பேசலாம், ஆனா அதெல்லாம் சாத்தியப்படாது இந்த ஊருக்குள்ள. அதை சாத்தியப்படுத்தினா யாரும் ஏத்துக்கிடவும் மாட்டாங்க. சாத்தியப்படுத்துறதுக்கு நான் விரும்பவும் இல்லை. அதே மாதிரி நீங்க இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு உங்க அளவுக்கு தைரியமும் கிடையாது. சரி, அதுக்கு மேல உங்க விருப்பம். உங்களை விட்டுட்டு நாங்க எல்லாரும் சாமி விட்டது உங்க மனசை ஏதாவது கஷ்டப்படுத்தி இருக்குமே நினைச்சுதான் இதை கொண்டு வந்தேன். உங்களுக்கே வேண்டாங்கும் போது எனக்கு ஒண்ணும் இல்லை. வரேன் விஜயா. சொல்லுங்க சரசு. உங்க மனசு உங்க குணம் எல்லாம் எனக்கு புரியுது. என்னால் அதை ஏத்துக்க முடியலைன்னு தான் சொல்றேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க சரசு. எனக்கு உங்க மேல எந்த விஷயத்துலையும் கோபமோ இல்லை மாற்று கருத்தோ எதுவும் கிடையாது. அப்படி கோவப்படுறதுக்கோ இல்லை வேற கருத்து வைக்கிறதுக்கோ எனக்கு உரிமையும் கிடையாது. எந்த விஷயத்துல சொல்றீங்க? கல்யாண விஷயத்துல? சரி. உங்க அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. உங்க கருத்தை என்னால் ஏற்றுக்கிட முடியலைங்கிறது தான் காரணமே தவிர மற்றபடி உங்க கூட பேசக்கூடாது, சண்டை போடணுங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை. சரி தெரியும், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆமாம், அதனால என்னை சண்டைக்காரின்லாம் நினைக்காதீங்க. சாச்சா, நான் அப்படிலாம் நினைக்கல. எனக்கு உங்களை புரிஞ்சுக்க முடியுது. அப்படி புரிஞ்சுக்க முடிஞ்சதுனால தான் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்தேன். சரி. அப்புறம் சுந்தருக்கு நான் வேற பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, தாராளமாக பாருங்க. உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? இதில் எனக்கு என்ன வருத்தம் இருக்குது? உங்கள் பையனுக்கு நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்க. கல்யாணம் அமைஞ்சதுன்னா கூப்பிடுறதுக்கு விருப்பம் இருந்தால் பத்திரிக்கை வச்சு கூப்பிடுங்க, நாங்கள் வர்றோம். அவ்வளோதானா? வேற என்ன சரசு? வேற என்ன நான் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் புரியுது, எனக்கு புரியுது, நல்லாவே புரியுது. நான் நீங்களே கேட்டாலும் அனிதாவை சுந்தருக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். எனக்கே அதில் விருப்பம் இல்லை. ஏன் 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 விஜயா அப்படி சொல்கிறீங்க? இல்லை, உங்கள் பையன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழணுங்கிறதுக்காகத்தானே அனிதாவை நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க? ஆமாம் அதே தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அப்போ அதே நினப்பு பொண்ணை பற்ற எனக்கும் இருக்கும்ல? புரியலை. இல்லை, இப்போவே பிரச்சனையை கண்டு பயந்து ஓடி ஒளியுறீங்க. நீங்களும் நீங்கள் வளர்த்த உங்கள் பிள்ளையும். உங்களை நம்பி என் பிள்ளைய இந்த வீட்டுக்கு நான் கட்டி கொடுத்தேன்னா நாளைக்கு என் பிள்ளைக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அப்பையும் இப்படி தானே பயந்து ஓடி ஒளிவீங்க. நானும் ஒரு காலத்தில் பிரச்சனையெல்லாம் கண்டு பயந்து நடுங்கி அழுது ஓடி ஒளிஞ்சவ தான். இப்போ தான் அதையெல்லாம் எதிர்த்து நிற்க பழகியிருக்கேன். அதே மாதிரி தான் என் பிள்ளைக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன். அப்படிப்பட்ட பிள்ளைய உங்களை மாதிரி கோழைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். என் பிள்ளை கல்யாணம் ஆகாமல் வீட்டோட என் கூடயே இருந்துட்டா கூட பரவாயில்லை. ஆனால் கண்டிப்பாக பிரச்சனையை கண்டு பயந்து நடுங்குறவங்க வீட்டுக்கு என் பிள்ளையை கட்டி கொடுக்கவே மாட்டேன். நீங்களும் என்னை தப்பாக நினச்சிக்கிடாதீங்க சரசு. பாட்டிய சுந்தரி என்ன பேச்சு பேசிட்டு போகிறாங்கன்னு. இதுக்கு தான் அம்மா இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்க வேண்டான்னு சொன்னேன். அவங்க சொல்றது சரிதானம்மா? சரியா? என்ன சரி? அவங்க என்ன பேசிட்டு போறாங்கன்னு பாத்தியா? நம்ம பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளியறமா கோலன்னு சொல்றாங்க. ஆனா அதானமா உண்மை. இங்க பாரு சுந்தரு, எல்லாருமே பிரச்சனை வேண்டான்னு தான் நினைப்பாங்க. யாரும் பிரச்சனையை ஆரத்தி எடுத்துலாம் வரவேற்க மாட்டாங்க. அப்ப நானும் அப்படி இருக்கிறது தப்பு இல்ல, என் பிள்ளைக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுலையும் தப்பு இல்ல. அவங்க நினைப்பு அவங்களுக்குன்னா என் நினைப்பு எனக்கு. மேலும் அப்படி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா வரும்போது பாத்துக்கிடலாம். அதுக்காக இவங்க பிரச்சனையை தூக்கி நம்ம தலைமையில போட்டுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. போய் வேலை கிளம்புற வழியை பாரு. அது இல்லம்மா, அது அப்படி இல்ல. இங்க பாரு சுந்தரு, நான் விஜயா மேல எந்த தப்பும் சொல்ல வரல. அவங்க வீட்டுக்காரருக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனைன்னு அது அவங்களுக்குள்ளே இருந்துட்டு போகட்டும். ஆனா இப்ப நம்ம அவங்க வீட்டுல போய் பொண்ணு எடுத்தோன்னு வை, அன்னைக்கு வந்து நின்னா இருப்பாரு. அது மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே நிற்பாரு. அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கோ இல்லை எதிர்த்து போராடுறதுக்கோ எனக்கு தெம்பு இல்லையா? அதுக்கு அவசியமும் இல்லை. நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறது நமக்கு நல்லது, புரியுதா? அரை வயிற்று கஞ்சி குடிச்சாலும் அதை நிம்மதியா குடிக்க பார்க்கணும். அம்மா சொல்றது புரியுதா? புரியுதுமா. ஆனாலும் இல்ல, அந்த அனிதாவை விட்டா ஊர் உலகத்துல வேற பொண்ணே இல்லையா? அந்த பொண்ணைத்தான் நம்ம கட்டணும், பிரச்சனைக்குள்ள போய் தலைய விடணும்னு நமக்கு என்ன அவசியம் இருக்குன்னு தான் கேட்கறேன். போய் வேலையை பாரு போ. சரிம்மா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அனிதாவை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு நானும் ஒத்த காலில் நிக்கவும் இல்ல, அவங்களும் எனக்கு தான் பொண்ணை கொடுப்பேன்னு ஒத்த காலில் நிக்கவும் இல்ல. அவங்க இப்ப முதல்ல எதுக்கு வந்தாங்க? வளர்மதி அக்கா வீட்டுல கொடுத்த தாம்பூலத்தை உங்களுக்கு கொடுக்கலான்னு தானே வந்தாங்க. அதை நல்ல முறையில வாங்கி வச்சுக்கிட்டா தான் என்னம்மா? என்னையா பேசுற நீ?
ஏம்மா சொல்றேன்னு என்னை தப்பா நினைச்சுக்கிடாத. எனக்கே நீ இப்படி இருக்கிறது மனசுக்கு சங்கட்டமா இருக்குமா. அழகா எல்லாரையும் போலவும் பூ வச்சு பொட்டு வச்சு வளையல் போட்டு இருந்தா என்னம்மா. இப்ப அனிதா அம்மாவும் அதைத்தனமா சொல்லிட்டு போறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க வேண்டியதானம்மா. அப்பா போயிட்டு அதெல்லாம் எதுக்குமா கூடயே போகணும். அவதான் கிறுக்குத்தனமா வளர்றான்னு நீ அதுக்கு மேலையில வளரிக்கிட்டு இருக்க. எந்த ஒரு பிள்ளைக்கும் அத்தான் அம்மாவை இப்படி பாக்குறதுக்கு கஷ்டமா தாம்மா இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தாம்மா கஷ்டமா இருக்கு. அனிதா அம்மா சொல்றதுல எந்த தப்பும் இல்லம்மா. நீ எப்பவும் போல நார்மலா இரு. என்னை வேஷம் போட சொல்றியா ஐயா? ஏம்மா இப்ப நீ போட்டுக்கிட்டு இருக்கிறதாம்மா வேஷம். நான் உன்னை இயல்பா இருக்க சொல்றேன். அவங்க சொன்ன மாதிரி அப்பா உனக்கு கொடுத்தது தாலி மட்டும் தானம்மா. இப்ப அப்பா இல்லைன்னா அப்ப அந்த தாலியை மட்டும் நீ கழட்டி வைக்கிறது நியாயம். மத்தபடி இப்படி நீ இருக்கிறது அநியாயம்மா. அதான் வேற ஒண்ணும் இல்ல, உனக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சு. நீ சொல்ற மாதிரி அவ சொல்ற மாதிரி நான் இருந்தா ஊர் உலகத்துல என்னல பேசுவாங்க? ஏம்மா அவங்களாம் நமக்கு சோறு போடுறாங்க, நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம சாப்பிடுறோம். அப்படி இருக்க முடியாதியா? அவங்கள நம்பிதான் நம்ம பொழைக்கிறோம், நம்மளை நம்பிதான் அவங்க பொழைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா ஒத்துமையா தான் இருக்கணும். இந்த ஊருக்குள்ள தானே நம்ம வாழ்றோம். அப்போ ஊரோட ஒத்து போறது எப்படியோ அப்படித்தான் பார்க்கணும். சும்மா புரட்சி புடலங்கான்னு பேசுறதெல்லாம் பேச்சுக்கு தான் நல்லா இருக்கும், நடைமுறைக்கு சாத்தியப்படாது. போ, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், போய் வேலையை பாரு போ. இல்லம்மா இப்போ ஒய்ஃப் இல்லைன்னா எங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு எந்த அடையாளமும் இல்லை. ஆனா நீங்க மட்டும் எதுக்குமா இப்படி ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப போறே என்னல? நம்ம மாறாம இருந்துகிட்டு ஊர் உலகத்தை குத்தம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. மாற்றங்கிறது முதல்ல நம்ம கிட்ட இருந்து வரணும்மா. 5 வகை சாதமும் நல்லா ருசியா இருக்கு லீலா. இன்னும் பணியாரம் கொலக்கட்டை எல்லாம் இருக்கு. இதை சாப்பிடு, என்ன அதையும் எடுத்துட்டு வந்து தாரேன். நீயும் சாப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு வா. சரி கொண்டு வா. இதை முதல்ல சாப்பிடு. ஒரு பூஜைன்னு கொண்டாடி முடிச்சாலே ஒரே ஆயாசமா இருக்கம்மா. கை காலெல்லாம் ஒரே உளைச்சல். நேரத்துல இருந்து வேலைன்னா வேலை, அம்புட்டு வேலை. இந்த சாமியை எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணி அழைச்சு கொண்டாடி மனையில கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்குள்ள இடுப்பெல்லாம் நோவுது. அதான் 2 மருமகளும் இருக்காளுகள்ல, அவளுகளை சொல்ல வேண்டியதானே, பாத்துக்கிடுவாளுகள்ல. எங்க பெரியவ அந்தப்புறத்து மகாராணி ரூமை விட்டு வெளியவே வரமாட்டா. சின்னவளை சொல்லலான்னு பார்த்தா சமையல் வேலையை பூரா அவ தான் பார்த்தா. அப்புறம் அலங்கார வேலையை எப்படி அவகிட்ட கொடுக்க? அதனால எல்லாத்தையும் நான் தான் ஒத்தையில பார்த்தேன். என்னைய கூப்பிட்டுருக்கலாம்ல, நானும் வந்து பார்த்துருப்பேன்ல. உன்னைய எப்படி கூப்பிடுறது? சரி சரி சரி. அப்புறமும் இங்கே வரு, உன்னைய கூப்பிடல சரசை கூப்பிடலன்னு சொல்லி என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து எனக்கு ஒரே பேச்சு. இதே ஜாக்குன்ட்டு வந்தவளுகளும் சரா மாதிரிக்கு என்னைய வச்சு அடிச்சுட்டாளுங்க தெரியுமா? அப்படியா? பின்ன என்ன பாரு இவளே பரிமளா, இதுக்கெல்லாம் நான் எப்படி கூப்பிடுவேன்? கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? இந்த விஜயா இருக்காவாரு, வந்த இடத்துல சும்மா இருக்காம என்னென்னத்தையோ பேசி விட்டு போயிட்டா. என் வீட்டுக்காரருக்கு நல்ல பின்பாட்டு பாடிட்டா தெரியுமா? நீயே சொல்லு பரிமளா, இப்ப உன்னை நான் கூப்பிடலன்னு அதுக்காக நீ வருத்தப்பட்டியா? ஏன் பரிமளா வருத்தப்பட்டியா? ஆமா. எவ்வளவு எதுக்கு வருத்தப்பட்ட? நீ எந்த வருஷமும் உன்னை கூப்பிட்டது கிடையாதுல்ல. கூப்பிட்டது கிடையாது, ஆனா கூப்பிட்டுருந்தேன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ கூப்பிட்டு நான் வாரேன் வரல, அது 2வது விஷயம். ஆனா ஒரு வார்த்தை நீ வா பரிமளான்னு என்னை கூப்பிட்டுருந்தேனா சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன இவ்வளோ இப்படி சொல்ற? அப்ப இத்தனை வருஷமா வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தியா? ஆமா. நீ என்ன பிள்ள இப்படி மூஞ்சி வச்சிருக்க? இங்க பாரு, நீ இப்படிலாம் இருக்காத. இல்ல நீ கூப்பிட்டு நான் பூசையில வந்து கலந்துக்கிறேனா இல்லையோ, அடுப்படியில ஒரு ஓரமா உட்காந்து வெங்காயம் உரிக்க வடை தட்டி போடன்னு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துருப்பேன்ல. என்ன பிள்ளை இப்படியெல்லாம் பேசுற? அர்த்தமத்தான் இருக்கு. நீ அப்படியே நினைச்சிட்டு இருக்க? எவ்வளோ பரிமளா, எங்க போனாலும் நம்ம 2 பேரும் ஒன்று மணி போறோம் வாரோம். ஆனா ஏதாவது விசேஷம்னா மட்டும் என்னை விட்டுற. ஐயோ, நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஆனா நான் வருத்தப்பட்ட நீ வருத்தப்படுவேன்னு ஒன்றும் சொல்லிக்கிட மாட்டேன். ஐயோ, இப்படியா பண்ணிவிட்டேன் நான். பூசையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கப்புறம் கொஞ்சம் சோறு கொண்டு வந்து கொடுத்தா சரின்னு வாங்கிக்கிடுவேன், சாப்பிட்டுக்கிடுவேன்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன் பரிமளா தப்பு பண்ணிட்டேனோ? சரி விடு, எந்த பிள்ளை வருத்தப்படாத பிள்ளை. சரி விடு. சக்கரை பொங்கல் நல்லாவில வந்திருக்கு. நெய் நல்லா நிறைய ஊற்றிருக்கியோ? பரிமளா எனக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டாந்து தாரையா? என் வீட்டுக்காரர் சொன்னப்போ கூட நான் பெருசாக நினைக்கல. நீ ஒதுங்கி இருந்துக்கிடுவ, வருத்தப்பட மாட்டேன்னு நினச்சேன். ஆமாம், வர என்ன வடை போட்டீங்க? பருப்பு வடையா உளுந்த வடையா? பரிமளா வேற என்ன இனிப்பு பலகாரம்லாம் என்ன செஞ்சீங்க? நவராத்திரி பூஜைக்கெல்லாம் உன்னைய கூப்பிடுறேன் தா, வருத்தப்படுறாத. இந்தா போதும் நிறுத்து. நான் தான் பேச்ச மாத்திரன்ல, அப்படியே என் ரூட்டுக்கு வந்துடணும். சும்மா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே உட்காந்துருக்க கூடாதுன்னு. அப்ப நாளைக்கு நானும் இப்படிதான் என்னை ஒதுக்கி வச்சா வருத்தப்படுவேனா? வீடுன்னு சொல்றேன் இந்த பேச்ச. என் வீட்டுக்காரர் சொன்னப்ப அவர்கிட்ட பெருமையா சொல்லிட்டு வந்தேன், நான்லாம் ஒதுங்கி இருந்துக்கிடுவேன், இப்படி எல்லாம் கேட்க மாட்டேன்னு. இப்ப நீ அப்படி நினைச்சேன்னா அப்ப பிற்காலத்துல எனக்கும் அப்படித்தானே ஒரு நினைப்பு வரும். இந்த பேச்ச விடுன்னு சொன்னா விட மாட்டியா நீ? எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரி, அடுத்து வரிசையா கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தின்னு வருது. அதுக்கெல்லாம் என்ன பலகாரம் செய்ய போற? நீ செய்றியா இல்லைன்னா நான் வந்து செஞ்சு கொடுக்கட்டா?
சொல்லு, நீ செய்றியா இல்லைன்னா நான் வந்து செஞ்சு கொடுக்கட்டா? எல்லாரும் ஒண்ணு மண்ணா சேர்ந்தே செய்வோம். நெசமா தானே? ம். ஏலிலா, நீ என் மேல இம்புட்டு பிரியமா வச்சிருக்க. பின்ன என்ன, நம்ம என்ன இன்னைக்கு நேத்து பழக்கமா? நான் இங்க வாக்கப்பட்டு வந்த காலத்துல இருந்தல்ல நம்ம 2 பேருக்கும் பழக்கம். இப்படி நீ வருத்தப்படுவேன்னு தெரியாமலே உன்னை வருத்தப்பட வச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் பாரு இத்தனை வருஷமா. சரி, அந்த பேட்சை விடு. இன்னைக்கு சாயங்காலம் வாக்கிங் போவோமா? எப்படி இம்புட்டையும் சாப்பிட்டுட்டு எனக்கு வாக்கிங் நடக்க முடியாதுல்ல அப்படின்னு இன்னைக்கு வாக்கிங் போறதுக்கு லீவ் விட்டுருவோம். அப்ப சரி, இங்கே உட்காந்து பேசிட்டு இருப்போமா பொழுதுக்கும்? ம். ஏம்மா வந்துட்டீங்களா? எங்க வீடை பூட்டிட்டு போகணுமோன்னு பார்த்தேன். என்னம்மா சரசாண்டி கிட்ட இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வர போறேன்னு போனீங்க, அப்படியே திரும்ப கொண்டாந்துருக்கீங்க? அவங்க வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அனிதா. ஏம்மா, நான் கொண்டு போய் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னீங்க. அப்படித்தாம்மா நானும் நினச்சி போனேன். அவங்களும் ஒரு பொண்ணு தானே, இப்படிலாம் எல்லாரும் ஒதுக்கி வச்சா வருத்தப்படுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க வட்டத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு ரெடியாகவே இல்லை. என்னாச்சும்மா, எதுவும் சண்டையோ? சண்டைன்னு ஒன்றும் இல்லை, அவங்க எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க அனிதா. ம். இதில் பேச்சுவார்த்தை முத்தி போய் என் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கட்டித்தர மாட்டேன்னு வேற சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமாம், அவங்க என்னமோ கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி தான். ஆமாம், அவங்க சுந்தருக்கு வேற பொண்ணு பார்க்குறாங்களாம். அதை என்கிட்ட சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க விஜயா அப்படின்னாங்க. அதான் நானும் பதிலுக்கு நான் ஒன்றும் அப்படிலாம் வருத்தப்படலை, உங்கள் வீட்டுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏம்மா, அந்த ஆண்டி தான் புரியாமல் பேசுனாங்கன்னு நீங்களும் பதிலுக்கு அப்படி பேசிட்டு வந்திருக்கீங்களாம்மா? யாராவது ஒரு ஆள் பேசினாலாவது புரியும்னு நினச்சி பேசினேன் அனிதா. ஆனால் நான் எவ்வளோ பேசினாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இதில் அந்த சுந்தர் வேற பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஒன்றும் சொல்லவும் மாட்டேங்குது அந்த தம்பியும். அப்படிலாம் இல்லைம்மா, அவங்க அம்மா மாதிரி கிடையாது சுந்தர். அவன் நல்லா தான் பேசுவான். ஆனால் என்ன, அவங்க அம்மா பக்கத்தில் இருக்காங்கல்ல, அதான் என்ன பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு பேசாமல் நின்று இருந்திருப்பான். இதெல்லாம் ஒரு ஆம்பளை பையனுக்கு அழகா? இல்லைம்மா, அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் மதுரையில் மீட் பண்ணோம். மதுரையில் மீட் பண்ணீங்களா? இதப்ப? அது அந்த அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்ததுல அப்பதான். என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. இல்லைம்மா, பெருசாக ஒன்றும் பேசலை. நடந்ததெல்லாம் நினச்சி வருத்தப்படாத அனிதா. இந்த மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காத. நீ நல்லா சிரிச்சு வச்சு சந்தோஷமா இருந்தா தான் உன்னை பார்த்து உங்கள் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. ஏற்கனவே அவங்க லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்கன்னு சொல்கிற, நீ வேற கஷ்டப்படுத்திடாத அவங்கள அப்படின்னு சொன்னான். அப்படியா? பரவாயில்லையே. ஆமாம்மா, அப்பா அவங்க வீட்டில் போய் பேசினதை அவன்ல நம்பவே இல்லை கொஞ்சம் கூட. ஒரு தகப்பேன் தன் பொண்டாட்டியை விட்டு கொடுத்தாலும் கொடுப்பாரு, கண்டிப்பாக தன் பெத்த மகளை விட்டு கொடுக்கவே மாட்டாரு யாருக்கிட்டையும். ஆனால் உங்கப்பா அப்படி பேசுறாருன்னா அப்போ கண்டிப்பாக அவர்கிட்ட தப்பு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அனிதா அப்படின்னு சொன்னான். பரவாயில்லையே, அந்த அளவுக்கு தெளிவான பையனா இருக்கானே. ஆமாம்மா, ஆனால் அவங்க அம்மாவை மீறி எதையும் செய்ய முடியல அவனால், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, அம்மாவை மீறி வரணும்னு நம்மளும் எதிர்பார்க்கல. அதாம்மா, அவங்க அம்மாவுக்கு அவனை விட்டா வேற யாரும் இல்லைல்ல, அதான் அவங்க அம்மா மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு பார்க்குறான். கரெக்டு தான், ஒரு பிள்ளைன்னா அப்படித்தானே இருக்கணும். அதாம்மா அவன் இன்னொன்னும் சொன்னான். என்ன அனிதா? இல்லை, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது நடக்காமல் போகுது, அது 2வது வேற விஷயம். ஆனால் நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். உன்னோட கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையும் நீ என்கிட்ட ஆஸ் அ ஃப்ரெண்டாக ஷேர் பண்ணிக்கோ. அதே மாதிரி தான் நானும் இருப்பேன், மூஞ்சி திருப்பிக்கிட்டுலாம் போகாத அப்படின்னா. பரவாயில்லையே, அப்போ இந்த பிள்ளைகள்லாம் சொன்ன மாதிரி அந்த தம்பி நல்ல தெளிவான தம்பியாக தான் இருக்குது. ஆமாம்மா. ஏன் அனிதா, உனக்கு அந்த தம்பி மேலே எதுவும் அபிப்பிராயம் இருக்கா? அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் இல்லைம்மா, நீங்கள் எல்லாம் சொன்னீங்களேன்னு சொல்லி சரின்னு கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். மற்றபடி எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் கல்யாணத்து மேலேயே அபிப்பிராயம் இல்லை. சேச்சா, அப்படியெல்லாம் கிடையாது. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்காக எல்லார் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும்லாம் கிடையாது. பாரு, நம்ம சனா வீட்டுக்காரர்லாம் எப்படி ஒத்துமையாக இருக்காங்கன்னு பார்த்தியா? ஆமாம்மா, அதே மாதிரி ராஜேஸ்வரி பாட்டி, அந்த ஐயா, ஆமாம் மணி அக்கா, அந்த அண்ணாச்சி, அவங்க 2 பேரும் அப்படித்தானே இருக்காங்க. ஆமாம்மா. இப்போ இங்கே பூஜைக்கு போன இடத்துலையும் நல்லா பேசிகிட்டு இருந்தோம். வளர்மதி உங்கள் மாமா நல்லா அவ்வளோ பேசுகிறாரு, நல்ல மனுஷனாக இருக்காரு. அதான் அவங்க தானே சப்போர்ட் பண்ணி அந்த அக்காவை படிக்க வைக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அவங்க மச்சாந்தாரும் அப்படி தான் நல்லா இருக்காரு, அவங்க வீட்டுக்காரரும் அப்படி தான், எல்லாரும் நல்ல குணமாக தான் இருக்காங்க. அப்போ அவங்க மாமியார் மட்டும்தான் கொஞ்சம் மோசமோ? இல்லை இல்லை, அந்த அம்மாவை பார்த்தாலும் மோசங்கிற மாதிரிலாம் தெரியலை, கொஞ்சம் பழமவாதியாக இருக்காங்க. இல்லைம்மா, அந்த அக்காவை போட்டு ரொம்ப வேலை வாங்குறாங்கல்ல. இங்கே பாருடா கண்ணு, ஒன்று புரிஞ்சுக்கோ, வீடுன்னு ஒன்று இருந்தால் வேலைன்னு ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். என்ன ஒன்று, எல்லாரும் கலந்து அந்த வேலையை செய்யாமல் இந்த பிள்ளை தலையிலேயே எல்லாத்தையும் கட்டுறாங்க, அதுதான் தப்பே தவிர அந்த அக்கா வேலை பார்க்குறதுலாம் எந்த தப்பும் கிடையாது. பெரிய மருமகளை கொஞ்சம் பெரிய இடத்துல இருந்து எடுத்துருப்பாங்க போல, அதனால அந்த பிள்ளையை ஒன்றும் சொல்ல முடியலை, சொன்னாலும் அந்த பிள்ளை எதுவும் கேட்காது போல. அப்போ அந்த பிள்ளை கையை மீறி போயிடுச்சுன்ட்டு வளர்மதியாவது கைக்குள்ளே வச்சுக்கிடணும்னு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இயல்பாக பார்த்தா அவங்களுக்கும் நல்ல குணம் நிறைய இருக்குது. அவங்க தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் தான் வேலை செய்யாமல் தப்பிக்கணுங்கிறதுக்காகவும் எல்லாத்தையும் வளர்மதி தலையில் கட்டுறாங்க. அது தப்பு தானம்மா? அது தப்புன்னா வளர்மதி எல்லாத்தையும் ஏற்றுக்கிறா பற்றியா, அதுவும் பெரிய தப்பு இல்லை. என்னால் இவ்வளோதான் முடியும், நான் பாதி பார்க்குறேன் நீங்கள் பாதி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லைல்ல. அதுக்கு மற்றவங்க சம்மதிக்கணும்லம்மா. சம்மதிக்க வைக்கணும். இப்போ சமைக்கிறதை எல்லாரும் தானே சாப்பிட்றாங்க, அப்போ இந்த பிள்ளை மட்டும்தான் சமைக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லைல்ல. துவைக்கிறதை எல்லாரும் தானே போடுறாங்க, அப்போ இவன் மட்டும்தான் துவைக்கணும்னு இல்லைல்ல. அந்த வீட்டில் எல்லாரும் தான் குடியிருக்காங்க, அப்போ அந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் இவன் ஒருத்தையே பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. அப்படின்னா தப்பு வளர்மதி அக்கா மேலே தான் இருக்குங்கிறீங்களா?
இல்ல வளர்மதி மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்றேன். இவங்க அவளை அடிமைப்படுத்த பாக்குறாங்கன்னா அடிமையாகிறதுக்கு இவ ரெடியா இருக்கான்னு சொல்றேன். அந்த அக்காவுக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்குமா. அதான் அதேதான். அவங்க பிறந்த வீடு ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்லை போல. சரி புகுந்த வீட்லயாவது நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்சு எல்லா வேலையும் பாக்குறாங்க. அப்படி வேலை செஞ்சு கொடுத்தா நம்மளை கொஞ்சம் தாங்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட இன்னசென்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டியா? இப்படித்தான் மனுஷங்களை அவங்களோட குணங்களை புரிஞ்சுக்கிட பழகணும். இதுல இவங்க தப்பானவங்க அவங்க சரியானவங்கன்னு எதுவுமே இல்லை. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க. அம்மா நீங்க பேசாம சைக்காலஜி படிச்சிருக்கலாமா? அட போடா, ஒரு 10 வருஷம் வாழ்க்கையில அடிபட்டு கஷ்டப்பட்டா மனுஷங்க என்ன எப்படின்னு புரிஞ்சுக்கிற பக்குவம் தன்னால வந்துடும். இதுக்கு சைக்காலஜி படிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏம்மா இவ்வளவு பேசுறீங்க, ஆனா அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு அவரை உங்க கைக்குள்ள வச்சுக்கிட தெரியல பாத்தீங்களா? உங்களுக்கு விவரம் தெரியாம முதல்ல விட்டுட்டேன் அனிதா. அதுக்கப்புறம் பிடிச்சு இழுக்க முடியல. இப்ப வளர்மதியும் அதையே தப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்க வீட்டுல. அந்த அக்காவுக்கு தான் கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைக்கணுமா. அதை சொன்னோன்னு வை, எல்லா குடும்பத்தையும் கெடுக்கிறான்னு பேர் வந்துடும் எனக்கு. ஏற்கனவே இந்த காலனிக்குள்ள நமக்கு கெட்ட பேர் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு காதில் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நிம்மதியாக வச்சுக்கிட முடியாதுன்னு நீங்கள் தானே சொல்லுவீங்க. அம்மா பேசுகிற எல்லாத்தையும் ஒன்று வார்த்தை விடாமல் ஞாபகம் வச்சிருக்க போல. எனக்கு கற்றுக் கொடுக்குறதே நீங்கள் தானே குருவே. சரி சரி சரி, டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா? ஆமாம், அவங்க கொடுத்ததுல லெமன் ரைஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அது போதுமா அனிதா? கொஞ்சம் பக்காவடை ஏதாவது வாங்கிக்கிறியா? அங்கே நான் ஆஃபீஸில் கேன்டீனில் பார்த்துக்கிறேம்மா. சரி அப்போ கிளம்பு, போயிட்டு வா. சரிம்மா, நீங்களும் வேலைக்கு கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். பாய். பார்த்து போயிட்டு வாடா. சரிம்மா சரி. நீ சாப்பிட்டியா சனா? நான் அங்கேயே சாப்பிட்டேங்க. சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்க. அதான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்கு. வடை ஒன்று எடுத்துட்டு வரட்டுமாங்க? இல்லைம்மா இதுவே அதிகமாக இருக்கு, போதும். அப்புறம் போயிட்டு வேலை பார்க்க முடியாது. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு போனா தானங்க வேலை பார்க்க முடியும். மத்தியானம் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போனோன்னு வை, வேலையெல்லாம் பார்க்க முடியாது, தூக்கம் தான் வரும். அப்படி ஒன்று இருக்கோ? ஆமாம், மத்தியானத்துக்கு ஒரு அரை வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு மேலே கொஞ்சம் தண்ணியை குடிச்சோன்னு வை, கொஞ்சம் கலகலன்னு வேலை பார்க்கலாம். அப்புறம் சாயங்காலத்துக்கு சீக்கிரமாக பசிச்சிரும்லங்க அரை வயிற்றுக்கு சாப்பிட்டீங்கன்னா. அப்போது ஆஃபீஸில் டீ கொடுப்பாங்க சனா. நான் பிஸ்கட் பாக்கெட் வேறு ஒன்று பேக்கில் வச்சுருக்கேன்னா 2 பிஸ்கட் எடுத்து டீயில் முக்கி சாப்பிட்டுக்கிடுவேன். ஆமாங்க. ஆமாம், அப்புறம் மேற்கொண்டு ஒரு 1 மணி நேரம் தான். வீட்டுக்கு வந்துட்டா என் சனா நல்லா சுட சுட ஒரு டீயை போட்டு கொடுப்பா. அப்புறம் எங்கே இருக்கும் பசி? வாங்குங்க. சரி சாப்பிட்டு போகிறேன். எங்க உங்ககிட்ட ஒன்று சொன்னனா? என்னதுமா? நாளை கழிச்சு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு ஏஜென்சியை போய் பார்க்க போகிறோம். ஆமாம் சொன்னேல, ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையா? ஏங்க? இல்லை சனா, நம்ம 2 பேருக்கும் தேவையானதை நானே சம்பாதிக்கிறேன். அப்புறமும் செலவெல்லாம் போக சேர்த்தும் வைக்கிறோம். இப்போ நீ வேற வேலை பார்க்கணுமா? அதான் கேட்குறேன். எங்கள் கூட ஒரு 4 காசு வந்தால் உங்களுக்கும் கொஞ்சம் லேசாக தானங்க இருக்கும். இப்போ நமக்கு வர்ற வருமானமே போதுமானதா தாராளமானதாக தானே இருக்குது. இப்போ நீ வேற எதுக்கு வேலை பார்த்து கஷ்டப்படணும்னு கேட்குறேன். வீடும் சொந்த வீடு, இதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது? நமக்கு என்ன பெருசாக செலவு வந்துட போகுது சொல்லு. அது இல்லைங்க, நான் நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் சாப்பிட்டு சும்மையே தானங்க உட்காந்துருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் போய் பேசி பழகி ஜாலியாக இருக்க வேண்டியதானே? அதாங்க, இது ஒன்றும் கஷ்டப்பட்டு உடலை வருத்தி பார்க்குற வேலை கிடையாதுல்ல. என் ஃப்ரெண்ட்ஸுகளோட உட்காந்து பேசிக்கிட்டே பாக்கெட் போட்டுருவேன். பேச்சுக்கு பேச்சும் ஆச்சு, வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு. சரி செய்யணும்னு ஆசைப்படுறியாக்கும்? ஆமாங்க, எல்லாரும் செய்ய போகிறாங்க, நானும் சேர்ந்துக்கிறேங்க அவங்க கூட. சரி உனக்கு பிடிச்சிருந்தா செய், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்படின்னா நாளை கழிச்சு போயிட்டு வரட்டுமா? பணம் கட்ட சொல்லுவாங்கல்ல. அது என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல, அங்கே போய் கேட்டாதான் தெரியும். கண்டிப்பாக பணம் கட்ட சொல்லுவாங்க. பணம் கட்டி தான் நீங்கள் பொருள் வாங்கிட்டு வராப்புல இருக்கும். அப்புறம் ஒரு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே லைசன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. அது வேறையா? ஆமாம், எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் தானே பார்க்கணும். ஏங்க அப்போ செய்யலாமா நம்பி? அதெல்லாம் செய்யலாம், அதிலெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. யார் அந்த டீச்சருக்கு தெரிஞ்சவங்கன்னு தானே சொன்னேன், நம்பகமான ஆளு தானே? ஆமாங்க ஆமாம், அந்த டீச்சர் நல்லவங்க தான். அப்போ அவங்க ஃப்ரெண்டும் நல்லவங்களா தானே இருப்பாங்க, நல்ல விவரமானவங்கங்க. சரி போய் பார்த்துட்டு வாங்க, பிடிச்சிருந்தா செய்யுங்க, அவ்வளவுதானே, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரியா? சரிங்க. சரி இப்போ சாப்பிடட்டா? அப்புறம் வேலைக்கு நேரம் ஆயிரும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி எடுத்துட்டு வா. வளர்மதி நல்லா வெள்ளமா சமைக்கிறாளே. ஒரு சாதமும் அம்புட்டு ருசியா இருக்கு. ஆமாங்க, அந்த பிள்ளைக்கு சமையல் எல்லாம் நல்லா வருது பாத்துக்கங்க. சரி நீ கூட மாட போய் ஏதாவது ஒத்தாசை பண்ணியா? எங்கங்க ஒண்ணுமே கூப்பிடல. நான் ஒரு 7 மணி போல வாங்கன்னு சொன்னாங்கன்ட்டு போறேன், அம்புட்டையும் சமைச்சு இறக்கி வச்சுட்டா. கேட்டா 4 மணிக்கு எந்திரிச்சு செஞ்சாலாம். அந்த பிள்ளை ஒத்தையிலையும் அம்புட்டு வேலையும் பார்த்தது. ஆத்தாடி, இத்தனை பேருக்கும் காலையில சாப்பாடையும் போட்டு கையிலையும் கொடுத்து விடணும். அப்ப எம்புட்டு தான் சமைச்சிருக்கணும். ஆமா, எல்லாத்தையும் ஒத்தையில தான் பாத்துருக்கா. எனக்கும் சங்கடமா போச்சு, என்னடா முன்னாடியே வராம போயிட்டமேன்னு. சரி அடுத்தாப்புல எல்லாம் கூட மாட போய் எல்லாத்தையும் பார்த்து கொடுத்துரு. சரிங்க, சாப்பிடுங்க. பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுத்து விட்ட ஸ்கூலுக்கு? உங்க பிள்ளைகளுக்கு தான் தேங்காய் சாதம்னா ரொம்ப பிடிக்குமே, அதை தான் 2 கப்பலை போட்டு கொடுத்து விட்டேன். சரி அப்ப காலையிலக்கு இது மத்தியானத்துக்கு இதானா? ஆமா, நல்லா சாப்பிடுவாங்களே உங்க பிள்ளைய. காலையிலக்கு ஆளுக்கு 2 தோசை, மத்தியானத்துக்கு தான் இது.
சரி, அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடு, சாப்பிடுறதுக்கு தானே கேக்குறாங்க. நமக்கும் அதை விட்டா வேற என்ன வேலை? ஆமாங்க, அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் செஞ்சு கொடுக்குறேன். நீங்க சாப்பிடுங்க. சரி. ஏங்க, சொல்லு. நாளை கழிச்சு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னனே, எது? அந்த ஏஜென்சிக்கு தானே விஜயா சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அது காலையில இல்ல, அது அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த சரசு மகனுக்கு பொண்ணு வாக்குறதுக்கு பக்கத்து ஊர் வரைக்கும் போகணும்னு சொன்னோம்லங்க. அதான் கூட மாட வாரேன்னு சொல்லி சரசுகிட்ட சொல்லிட்டேல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட ஒரு தடவை கேக்குற? சரசு உங்களையும் வர சொன்னா. இந்த கதையில நமக்கு சரிப்பட்டு வராதம்மா. எங்க சரசு அவ பையன் கல்யாண விஷயத்துல நம்மளை தான் நம்பி இருக்கா. அது சரிதான், நீங்க முதல்ல போய் பாருங்க. பாக்குறதுக்கு தானே போறீங்க, பாத்துட்டு வாங்க, முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நான் எடுத்து போட்டு பாக்குறேன். சரிதானா? சரிங்க. சரி, அப்ப நாளை கழிச்சு போறீங்களாக்கும்? காலையில ஏஜென்சிக்கும் சாயங்காலம் பக்கத்து ஊருக்கும்? மத்தியானம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பக்குவமா பேசணும் போற இடத்துல. என்ன? சரிங்க. சரி. நீ போனேன்னா உனக்கு மட்டும் வாங்கி சாப்பிட்டு வர வேண்டியதானே? எனக்கும் சேர்த்து ஏன் பிச்சை எடுத்துட்டு வர? எது பிச்சை எடுத்துட்டு வரேனா? வேற என்ன? பூஜைக்கு கூப்பிட்டாங்கன்னா போனோமா, சாமியை கும்பிட்டோமா, ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டோமா, வந்தமான்னு இருக்கணும். அங்க இருக்கிறத பூரா அள்ளி போட்டு கொண்டு வராதே வேலையா உனக்கு? ஏங்க, உங்க மேல இருக்கிற ஒரு காதல்னால தானே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். காதலா? உனக்கா? ஏன் மேலையா? வேலை செய்யறதுக்கு கள்ளத்தனம் பட்டுக்கிட்டு அங்க இருந்து அம்பிட்டையும் எடுத்து கொண்டு வந்து போட்டிருக்கீங்க. பிள்ளைக்கு என்னத்தை கொடுத்து விட்ட? இதைத்தான் கொடுத்து விட்டியா? ஆமா, இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கிடைக்குமாக்கும்? புண்ணியம் பண்ணியிருக்கணும் இப்படி சாப்பிடுறதுக்கு. நீ ஊர்பட்ட புண்ணியம்ல பண்ணியிருக்க. ஏங்க, ஒரு பூஜைக்கு போனா அங்க பிரசாதம் கொடுக்கத்தாங்க செய்வாங்க. கொடுக்கத்தான் செய்வாங்க, வாங்கி நீ மட்டும் சாப்பிட்டு வர வேண்டியதானே? அதையே வீட்டுக்கு அம்பிட்டே அள்ளிட்டு வந்துட்டு பிள்ளைக்கும் அதைத்தான் கொடுத்து விட்டுருக்க. ஏங்க, நான் வீட்டுல செஞ்சேன்னா ஒரு சோறை வடிச்சு ஒரு சாம்பார் வைப்பனாங்க. இங்க பாருங்க எத்தனை வகை சாப்பாடு இருக்குன்னு. கண்ணால பாக்குறதுக்கே எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு. இத போய் வேண்டாம்னு சொல்றீங்களே, மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? ஆமா, எனக்கு மனசாட்சியும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. இல்ல ஈவரக்கம் இல்லாதவன் தானே நானு. ஆமா, அப்படிதான். என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன். சரி, என் புருஷனுக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வரமேன்னு எடுத்துட்டு வந்தேன். இது ஒரு தப்பா? சரி, தப்பு இல்லைன்னே வச்சுக்கிடுவோம். அப்ப உன் ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் என்ன வேலை பார்த்த? அந்த பிள்ளை உன் ஃப்ரெண்டு தானே, அப்படித்தானே நீ சொல்ற? அப்ப கூட மாட்ட அந்த பிள்ளைக்கு என்ன ஒத்தாசை பண்ணிட்டு வந்த? ஒத்தாசை பண்ண வாங்கன்னு அவன் என்ன கூப்பிடவே இல்ல. ஆமா, கூப்பிட்டாலும் பாஞ்சுக்கிட்டு போயிருவ. ஒரு வேளையும் பார்க்காமலே இம்பிட்டு சோத்த அள்ளிட்டு வந்திருக்கேன்னா கூட மாட போய் ஒத்தாசைங்கிற பேர்ல என்னத்தையாவது கருத்து கண்டசரமாக்கி வச்சேன்னு வை, அங்க ஆக்கணும் அம்பிட்டு சோறையும் தூக்கிட்டு வந்திருப்பேன். ஒத்தாசை பண்ணதுக்கு எனக்கு பெனிஃபிட் வேணும்னு சொல்லி. இப்ப என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இது வேணுமா வேண்டாமா? தூரம் எடுத்துட்டு போ. சரி, எடுத்துட்டு போறேன். நைட்டுக்கு சமைக்கிற வேலை மிச்சம். ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் மேல இருக்கிற காதல்லையும் அக்கறையிலையும் ஒரு பாதி %ஆவது இந்த புருஷன்காரங்களுக்கு பொண்டாட்டி மேல இருக்காமா. டா நில்லு. என்ன? இப்ப இதை எடுத்துட்டு போனேன்னா நைட்டுக்கும் சமைக்க மாட்டேன். அப்புறம் இதை யார் காலி பண்றது? அப்ப என் பிள்ளைக்கு இதைத்தான் கொடுப்பேன் சாயங்காலம் வந்ததும். ஆமாங்க, நல்ல டேஸ்டா இருக்கு. எடுத்து வாயில வச்சு பார்த்தா தானே தெரியும். கொண்டா, சாப்பிட்டு தொலைகிறேன். அப்படி ஒண்ணு பிகு பண்ணிக்கிட்டு நீங்க சாப்பிட வேண்டாம். ஏன் கொண்டா, அப்புறம் சாயங்காலம் என் பிள்ளைக்கு இதே தான் கொடுப்பேன். அதுக்கு நான் இப்பவே காலி பண்ணி கொடுக்குறேன். கொண்டா. ஷேர். ஏன் குடு. அப்ப ஐ லவ் யூ சொல்லுங்க. எது? ஐ லவ் யூ பத்மா அப்படி சொல்லுங்க. என்னத்துக்கு? இந்த ஊரா வீட்ல இருந்து நீ எடுத்துட்டு வந்த இந்த 4 வயசு சோத்துக்கு உனக்கு ஐ லவ் யூ சொல்லணுமாக்கும்? உங்க மேல எனக்கு இருக்கிற காதல்னால தானே அங்க இருந்து இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். பதிலுக்கு அதே காதலை நீங்களும் என்கிட்ட ஷோ பண்ணிட்டு சாப்பாட்டுல கைய வைங்க. என்னது என்னென்னமோ பேசுற? கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு? ஐ லவ் யூ சொல்லிட்டு சாப்பாட்டுல கைய வைங்க, அவ்வளவுதான். இப்ப சாப்பாடு குடுக்குறியா இல்ல நான் எஞ்சி போகவா? ஐ லவ் யூ சொன்னா கொடுப்பேன். என் குடும்பம் வேலைக்கு நேரம் ஆகுது, மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வர்றதே எனக்கு ஒரு பெரிய இம்சையா தான் இருக்கு உன்னையோட. ஒரு 3 வார்த்தை அதை கேட்கறதுக்கு உங்ககிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இங்க பாரு பத்மா, பசிக்குது எனக்கு, குடு, நான் சாப்பிட்டு வேலையை பார்க்க போறேன். ஐ லவ் யூ. சரி கொண்டா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டோங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு? ஒரு 4 வயசு சோத்துக்காக என்னன்னு மானம் கட்டு போக வேண்டியதா இருக்கு. சாப்பாடு எப்படிங்க இருக்கு? என்னமோ இடுப்போடியே நீ ஆக்குற மாதிரி காக்குற. சமைச்சது என்னமோ வளர்மதிதான். ஆனா அங்க இருந்து உங்களுக்காக இத காதலோட கொண்டு வந்து கொடுக்கறது உங்க பொண்டாட்டி பத்மா தானே. சமைக்கும் போது லவ்வோட சமைக்கணுங்க. அத சமைக்கிறவங்கள பேசணும், பிச்சை எடுக்கிறவங்க பேசக்கூடாது. பிச்சை பிச்சைன்னு சொல்லாதீங்க. என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்து உரிமையோட எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி போ, இனி சாப்பிட விடு போ. ஐ லவ் யூங்க. ஏ போமா தாயே, போ அங்கிட்டு. ஐ லவ் யூ டூ சொல்லுங்க. இந்த மேல மத்தியானம் நான் சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கே வர மாட்டேனே. எங்க ஐ லவ் யூ டூ சொல்லுங்க. ஐ லவ் யூ டூ, போ அங்கிட்டு.